கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலையில நமக்கு ஒரு வசனத்தை கடவுள் விதைச்சிக்கிட்டே இருக்கார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு காணொளியை பதிவிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊழியத்தை துவங்கணும். இந்த அன்னதின உணவு மாலை நேர மன்னா அப்படிங்கிற மேசியா சுவிசேஷ ஊழியம் சார்பா இந்த ஊழியத்தை துவங்கினேன். இன்றைக்கு வரை கர்த்தர் வழி நடத்திட்டு வரார். ஏன்னா ஒரு நாள் கூட காலை நேரத்துல இதை பதிவிடலைன்னா சமீப காலமா மனசுக்கு எதையோ இழந்துட்ட மாதிரி இருக்கு. அப்ப அனுதினமும் நம்ம அது எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் அதை விரும்புறாங்க, எத்தனை பேர் அதனால பிரயோஜனம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கீடுகள் எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா என்றைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தராவது இதை பார்த்து மன மகிழ்ச்சி அடைவாங்கங்கிற ஒரு விசுவாசத்துலதான் நான் ஒவ்வொரு நாளும் இந்த காணொளியை பதிவிடுறேன். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் கர்த்தரிடத்துல நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்துல 2வது வார்த்தையில் அப்படி சொல்றாரு, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். அப்ப இந்த வசனங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம இடத்துல வர்றப்ப நாம கொஞ்சம் கொஞ்சமா நல்லவனா மாறிடுவோம். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தீமையான காரியங்கள் நம்மை விட்டு வெளியே போயிடும். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அக்கிரமமான காரியங்கள் வெளியே போயிடும். அப்ப கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ள வரணும் அப்படின்னா, நாம நல்லவனா மாறணும் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ள வரும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய ஒரு குண்டா, அதாவது ஒரு பாத்திரம்னு வச்சுக்கங்களேன். அந்த பாத்திரத்துல நிறைய கழிவு நீர் இருக்கு. கழிவு நீர் அதுக்குள்ள இருக்கு, அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கு. இப்ப அந்த பாத்திரத்தை கமுத்த முடியாது. இப்ப அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணணும். இந்த கழிவு நீரை அதுல இருந்து வெளியேற்றணும். என்ன பண்றதுன்னு யோசிச்சப்போ, நல்ல தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த நல்ல தண்ணி அதுல ஊத்திக்கிட்டே இருங்க. ஊத்திக்கிட்டே இருக்க கொஞ்சம் கலக்கும். அப்படியே வெளியே போய் அந்த குண்டா முழுசு அந்த நல்ல தண்ணினால் நிறைஞ்சிடும். இப்போ அந்த தண்ணி நல்ல தண்ணி இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு அலசி விட்டுட்டு கையை உள்ளட்டு ஒரு கலக்கிட்டு மறுபடியும் நல்ல தண்ணியே ஊத்திட்டு இருந்து பாருங்க, அந்த பாத்திரமும் சுத்தமாயிரும், அதுல இருக்கிற தண்ணீரும் சுத்தமான நீரா மாறிடும். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நாம எல்லாருமே இப்ப எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு, நமக்குள்ள இருக்கக்கூடிய அக்கிரமம், நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவம், நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட சிந்தனை, இதெல்லாம் கழிவு நீரை போல நம்முடைய இருதயத்துல தங்கி இருக்கு. கழிவு நீரை போல இருதயத்துல நம்ம தங்கி இருக்கு. இந்த பாத்திரத்துக்குள்ள கழிவு நீர். இப்போ இதுல நல்ல தண்ணியை ஊத்தணும். நல்ல தண்ணினா என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை. இந்த இம்மானுவேலர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இது நல்ல தண்ணி, மழை நீர் மாதிரி. இது நமக்குள்ள போக 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 நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, இதெல்லாமே வெளியே போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக 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 நாம எப்படி இருப்போம்? நல்ல பாத்திரமா இருக்கும். நமக்குள்ள இருக்கிற தண்ணீரும் நல்ல தண்ணீரா இருக்கும். அப்பதான் நம்ம கர்த்தரிடத்துல தயை பெற முடியும். அழகா சொல்றாரு பாருங்க, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம நல்லவன் ஆகிறதுக்கு அன்னுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அன்பானவர்களே, கேட்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தையின்படி நம்முடைய கிரியைகளும் செயல்களும் இருக்கும். அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாருங்க, துர்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். கெட்ட எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, துர்சிந்தனை, கெட்ட எண்ணம். சரியான கெட்டனக்காரங்க இவங்கிட்ட நீங்க எதை சொன்னீங்கன்னாலும் என்ன பண்ணிடுவான், அதை கெடுத்துருவான் அப்படிங்கிற கெட்ட எண்ணம் இருக்கிற பாத்தீங்களா, அவனை கர்த்தர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார். சரி, அவனை பத்தி நாம யோசிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இப்ப கெட்ட எண்ணம் நமக்குள்ள இருக்குதுன்னு வைங்களேன்,
நாம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமா நல்லவனா மாறிடலாம். அப்பதான் கர்த்தருடைய தயை நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய தயை நமக்கு கிடைச்சாதான் இந்த உலகத்துல நாம சமாதானத்தோட சந்தோஷத்தோட வாழ முடியும். ஆக்கினைக்குள்ளாக இருந்து நம்ம தப்பிக்க முடியும். நமக்குள்ள துர்சிந்தனை இருந்துச்சுன்னா நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டுருவோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே நம்ம நல்லவனா மாறி கர்த்தருடைய தயையை பெறுவோம். நீங்க தயாரா? நான் தயாரா இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் இடத்துல கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. நாங்கள் நல்லவர்களா இருந்தால் உம்முடைய தயை எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். துர்சிந்தனைக்காரன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய துர்சிந்தனை, கெட்ட பழக்கம், பாவம், அநியாயம், இது போன்ற கெட்ட செயல்களை எல்லாம் உம்முடைய பரிசுத்த வார்த்தை என்னும் இந்த பரிசுத்த நீரினால் நாங்கள் அப்புறப்படுத்தி கழுவி இந்த பாத்திரத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. நாங்கள் நல்லவர்களாக மாறி உம்முடைய தயை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டு. உங்க இரக்கம், உங்கள் தயை என்னென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.